என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நின்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனே என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். இதில் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் என்பது உள்ளே குற்றங்களை வைத்துக்கொண்டு வெளியே நல்லவர் போல் காட்டுவது. இதனை இன்னும் விளக்கமாக கூற வேண்டும் என்றால், அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் ஜீவன், புறம் மனம் முதலான அந்தக்கரணங்கள், புறப்புறம் கண் காது முதலான இந்திரியங்கள் என்பார் வள்ளற் பெருமான். ஆன்மாவை பொறுத்தவரை ஜீவன் மனம் இந்திரியங்கள் அனைத்தும் புறம். எனவே அகம் கருத்து என்பது ஆன்மா ஆணவ இருளால் கருத்து கிடக்கின்றது. புறமாகிய ஜீவன் மனம் இந்திரியங்கள் ஆகியவை மாயையின் சிறு ஒளியால் புறத்தில் வெளுத்து காணப்படுகின்றது. அந்த ஜீவ உணர்வானது அகம் நோக்கி திரும்பினால்தான் திரைகள் விலகி அகமாகிய ஆன்மா வெளுக்கத் தொடங்கும். ஆனால் உலகர் அனைவரும் புற விடயங்களாகிய ஜீவ சுகத்திலேயே அதிக கவனம் செலுத்தி ஆன்ம சுகத்தை தேடாமல் இருப்பதால் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் என்று பாடுகின்றார் வள்ளற் பெருமான். ஜீவ உணர்வானது அப்படி அகம் நோக்கி திரும்ப அந்த ஜீவன் நல் ஒழுக்கத்தை பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை பெற வேண்டும் என்றால் எல்லா சமயங்களுக்கும் மதங்களுக்கும் உண்மை பொது நெறியாக விளங்கும் சுத்த சன்மார்க்க சங்கத்தை அடைய வேண்டும். அப்படி சுத்த சன்மார்க்க சங்கத்தை அடைந்தால் அகத்தில் உள்ள தீமைகள் விலகி இந்த உலகியல் வாழ்விலேயே மேல் உலக இன்பத்தை பெற்று மகிழ்ந்திட முடியும். அப்படி இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சன்மார்க்கத்தை கற்று திருவருளை பெற்று மகிழ்ந்து வாழவே இறைவன் வருவிக்க செய்தான் வந்தேன், அவன் அருளை பெற்றேன் என்கின்றார் வள்ளற் பெருமான். எனவே மனிதர்களாய் பிறந்த அனைவருக்கும் உண்மை பொது நெறியாக விளங்கும் சுத்த சன்மார்க்க ஒழுக்கத்தை பின்பற்றுவதே அகத்தூய்மை பெற எல்லாம் வல்ல இறைவன் காட்டிய எளிய வழி. இந்த பாடல்தான் வள்ளற் பெருமான் இந்த உலகிற்கு வந்த நாளை அன்பர்கள் வருவிக்க உற்ற நாளாக கூற காரணம். 1823ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் ஆங்கில தேதி அக்டோபர் 5 வள்ளலார் வருவிக்க உற்ற திருநாள். இந்த நாள் தனிப்பெருங்கருணை தினமாகவும் ஜீவகாருண்ய தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. வருகின்ற அக்டோபர் 5 வள்ளலாரின் 200வது வருவிக்க உற்ற திருநாள். எனவே இந்த 200வது வருவிக்க உற்ற தினத்தை வரவேற்கும் வகையில் இந்த வருடம் முழுக்க வள்ளலார் 200 விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் செப்டம்பர் மாதம் 9 மற்றும் 10ஆம் தேதி மலேசியாவில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கின்றது. அந்த விழாவில் இந்த சன்மார்க்க தொண்டனும் கலந்து கொண்டு பேசுகின்றேன். அந்த விழா ஒரு சன்மார்க்க சத்விசார விழாவாக அமைய இருக்கின்றது. பலர் சன்மார்க்க சொற்பொழிவாற்ற உள்ளார்கள். பலர் திருவருட்பா பாடல்களை பாட உள்ளார்கள். சத்விசாரம், பரோபகாரம், உணவு முறை, வாழ்க்கை முறை, சன்மார்க்க தியானம், சன்மார்க்க விளக்கம் போன்றவற்றில் உள்ள சந்தேகங்களை நேரடியாக கேட்டும் தெளிவு பெறலாம். கேட்டறியாத கேள்விகளை எல்லாம் கேட்டு உணர்ந்தறியாத விடயங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ள இந்த சத்விசார விழா ஒரு புது முயற்சியாக அமையப் போகின்றது. சன்மார்க்க சத்விசாரம் செய்து எல்லாம் வல்ல இறைவனை நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து துதித்து அகமகிழும் விழாவாக இந்த சன்மார்க்க விழா அமையப் போகின்றது. இந்த விழாவானது மலேசியா கோலாலம்பூரில் உள்ள மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருக்கின்றது. செப்டம்பர் மாதம் 9 மற்றும் 10ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை விழா நடைபெற இருக்கின்றது. எனவே
மலேசியாவை சேர்ந்த நமது சத்திய தீபம் குடும்பத்தார்களும் மற்றும் உள்ள சன்மார்க்க அன்பர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதுபோன்ற சன்மார்க்க சத்விசார விழா உலகெங்கிலும் நடைபெற்று அனைவரும் சுத்த சன்மார்க்கத்தை அறிந்து பிறவி பயனை அடைய ஒரு பெரிய வாய்ப்பாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை விண்ணப்பிக்கின்றேன். இந்த விழாவை நடத்துபவர்கள் மலேசிய அருட்பேரொளி சமூக நல சமரச பேரவை. மேலும் விவரங்களுக்கு இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் வருவிக்க உற்று ஆண்டு 200 ஆனதே. அவர் அருளால் உலகமெல்லாம் சமரசத்தை நாடுதே. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.